ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்முடைய தேவன் நல்லவர் என்று சொல்ல முடியும்? நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் நல்லவர். நம்முடைய கரங்களை தட்டி நாம் ஒரு தரம் நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்முடைய விருப்பங்களை எல்லாம் சந்திப்பார் என்று சொல்லவில்லை, நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஆமென், ஹல்லேலூயா. 1000 காரியங்கள் நாம் விருப்பப்படலாம், ஆனால் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் நமக்கு சந்திப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை அறிந்த தேவன். என்னோடு கூட எல்லாரும் எழுந்து நின்று 12வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். எல்லாரும் நாம் சேர்ந்து வாசிப்போமா? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். மீண்டும் ஒரு தரம் வாசிப்போமா? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். கண்களை மூடி தேவன் தாமே இந்த காலை பொழுதில் நம்மோடு இடைப்படும்படியாய், நம்ம ஒவ்வொருவரோடும் பேசும்படியாய் ஒரு கணம் நம்முடைய ஆண்டவரிடத்திலே கேட்போம். அப்பா, நீரங்களோடு பேசும், நீரங்களோடு பேசும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம் வாய்களை திறந்து, நீங்கள் எங்களோடு பேசுங்க, நீரங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு பேசுங்க. நீங்கள் பேசுகிற தெய்வம் அப்பா. உமது கரத்திலே மீதியான நேரம் முழுவதையும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் நாம் அமர்ந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறு தொடங்குகிறது. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். உலகத்திலே பஞ்சம் ஒரு புதிதான ஒரு காரியம் அல்ல. பொருளாதார நெருக்கடி ஒரு புதிதான காரியம் அல்ல. வரலாற்றிலே நாம் வரலாற்று பக்கங்களை நாம் திரும்பி பார்க்கிற போது காலத்துக்கு காலம் தேசங்களிலே நாடுகளிலே பஞ்சங்கள் ஏற்படுவதை அந்த வரலாறு நமக்கு காண்பிக்கிறது. இங்கே பார்க்கிறோம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல், ஆபிரகாம் ஈசாக்கினுடைய தகப்பன் ஆபிரகாமுடைய நாட்களிலும் பஞ்சம் உண்டாயிருந்தது. அந்த பஞ்சத்தின் நிமித்தமாய் ஆபிரகாம் அவனுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு எங்கே போகிறான்? எகிப்துக்கு போகிறான். அவ்வாறே அவனுடைய மகனாகிய ஈசாக்கினுடைய நாட்களிலும் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவனும் தன்னுடைய தகப்பனை போல எகிப்துக்கு போக புறப்படுகிறான். இந்த தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த பஞ்சத்தின் நிமித்தம் எல்லோரும் பாஸ்போர்ட் எடுக்கிறார்கள், வீடு வளவை வைக்கிறார்கள். வீதிகள் எல்லாம், தெருக்களில் எல்லாம் பார்க்கிறோம், வீடு வாசல் விற்கப்படும், நிலங்கள் விற்கப்படும். பஞ்சம் மனுஷனை வேறு தேசங்களுக்கு நகர்த்தி கொண்டு இடம்பெயரச் செய்கிறது. பஞ்சம் அவன் வாழ்கிற இடத்தை விட்டு அவனை தூர தேசத்துகளுக்கு கொண்டு செல்ல அவனை தலைப்படுத்துகிறது, நிர்பந்திக்கின்றது. பஞ்சத்தினால் இன்றைக்கு தேசத்திலே ஏற்பட்ட இந்த குறைவின் நிமித்தமாய் இன்றைக்கு அநேகர் ஐரோப்பிய தேசங்களுக்கு கடந்து போயிருக்கிறார்கள். ஆகவே இன்றைய நாட்களை போன்றுதான் அன்றைய நாட்களிலும்
ஆபிரகாம் பெரிய வாக்குத்தத்தத்தை பெற்ற மனுஷன். ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ளே தான் இந்த உலகமும் ஆசீர்வதிக்கப்படும். அவன் ஆசீர்வாதத்தின் ஒரு ஊற்று, ஒரு சேனல். ஆனால் அப்படிப்பட்ட ஆபிரகாம் கூட ஏற்பட்ட பஞ்சத்தின் நிமித்தம் எகிப்தை நோக்கி பார்த்தான், உலகத்தை நோக்கி பார்த்தான். உலகத்தின் வழியிலே கடந்து போய் இந்த பஞ்சத்துக்கு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் என்று பயணம் புறப்பட்டான். உங்களுக்கு வரலாறு தெரியும். அங்கே போய் அவன் பொய்க்கு மேல் பொய் சொல்லி காரியங்கள் செய்து அவமானத்தையும் நிந்தைகளையும் சுமந்தவனாய் கடந்து வர வேண்டி ஏற்பட்டது. இப்பொழுது அவனுடைய மகன் ஈசாக்கு இந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். ஆனாலும் 26ஆம் வசனம் 12ஆம் வசனம் சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலனடைந்தான். விதை விதைப்பது நம்முடைய பகுதி, விளையச் செய்வது கர்த்தருடைய பகுதி. அல்லேலூயா. ஆபிரகாம் விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு பலன் கொடுத்தார். ஆபிரகாம் ஈசாக்கு பஞ்சத்திலே போத்துட்டு படுக்கல, குறை சொல்லவில்லை, குற்றம் பிடிக்கவில்லை. மாறாக அங்கே பார்க்கிறோம், அவன் விதை விதைக்கிறான், அவன் பிரயாசப்படுகிறான். கர்த்தர் அவனை 100 மடங்கு விளைவை பெறும்படியாய் வழி நடத்தினான். எத்தனை பேருக்கு விருப்பம்? இன்றைக்கு 10 ரூபாய்க்கு 10 லட்சம் வாசனை சம்பத ஜனங்கள் எல்லாம் லைனில் நின்று அதை வாங்கி கொண்டிருக்கிறார். இந்த காலை பொழுதிலே நீங்கள் போவீர்களானால் ரிசல்ட் பார்க்கறதுக்காக அந்த அந்த விற்கிற இடங்களிலே எல்லாம் ஜனங்கள் பைக்கெல்லாம் நிறுத்திட்டு அதை போய் பார்ப்பார்கள். இன்றைக்கு 10 ரூபாய்க்கு, இப்போது 20 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு 10 லட்சத்தை தேடி அலைகிறார். எத்தனை பேருக்கு விருப்பம் ஆண்டவர் நம்மை 100 மடங்கு ஆசீர்வதிக்கவும்? எத்தனை பேருக்கு விருப்பம்? விருப்பம் என்பவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நாங்கள் பாடினோம், ஜெகோவா ஷம்மா, ஜெகோவா ஷாலோம், ஜெகோவா. அவர் நம்முடைய ஆண்டவர், நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு வாக்குத்தத்தமும் நிபந்தனை இல்லாமல் நிறைவேற்றப்படுவதில்லை. இந்த வேதாகமத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை, பொருத்தனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள், பொருத்தனையின் மேல் நாம் சிவப்பு கோடு இருப்போம், ஹைலைட் பென் போட்டிருப்போம். இந்த எத்தனை பேர் இந்த வசனத்தை கீறி இருக்கிறீர்களோ தெரியாது. ஆனால் எந்த ஒரு வாக்குத்தத்தங்களும் நிபந்தனை இல்லாமல் நிறைவேற்றுவதில்லை. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படுகிற போது அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படுகிறது. இந்த இடத்திலே ஆபிரகாம் ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று பரிசுத்த வேதாகமம் திட்ட தெளிவாய் எழுதியிருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்ன என்பதை குறித்து இந்த காலை பொழுதிலே சில குறிப்புகளுக்கூடாய் நான் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஈசாக்கு 100 மடங்கு பலன் அடைந்ததனுடைய ரகசியம் கேட்க எத்தனை பேருக்கு விருப்பம்? அல்லேலூயா. நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் மற்றவங்களுடைய பிரச்சனையை தான் நாம் அதிகம் தேடுவோம். அல்லேலூயா. உங்களே இல்லை, மற்றவங்க. நம்முடைய வாழ்க்கை முழுக்க, நம்முடைய மற்றவர்களுடைய வாழ்க்கை முழுக்க மற்றவங்களுடைய பிரச்சனையை தேடுவதிலே தான் காலம் கடந்து போகிறது. அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு 100 மடங்கு பலன் அடைந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 2ஆம் வசனம் வாசிங்க. 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆமென்.
ஈசாக்கு தன்னுடைய பரிவாரங்களோடு ஏற்பட்ட பஞ்சத்தினாலே என்ன செய்கிறான்? அவன் எகிப்துக்கு போக புறப்படுகிற போது அவனுடைய பயணத்தின் இடைநடுவிலே ஆண்டவர் கேராரிலே அவனை சந்திக்கிறார். கேராரிலே ஆண்டவர் சந்தித்து அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்திலே குடியிரு. எகிப்துக்கு புறப்பட்டவனை ஆண்டவர் கேராரிலே சந்தித்து இடைப்பட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்கிற இடத்திலே நீ குடியிரு. அப்படி நீ குடியிருப்பாயானால், என்னுடைய சொல்லுக்கு நீ கீழ்ப்படிவாயானால், என்னுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிவாயானால், நான் உனக்கு சொல்வதை செய்வாயானால், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த 3ஆம் வசனம், இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு மனிதன், ஒரு குடும்பம் ஆண்டவருடைய வசனத்துக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது அவனோடு ஆண்டவர் கூட இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டுமானால், நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால், நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் ஈசாக்குக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், நான் சொல்கிற தேசத்திலே குடியிரு. அந்த தேசம் கேராகுவாய் இருக்கிறது. அந்த தேசத்திலே நீ குடியிருப்பாயானால், முதலாவது ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னோடு கூட, வித்தலோன், உன்னோடு கூட இருக்கிற வாழ்க்கை என்பது நம்மோடு தொடர்ந்து வருகிற வாழ்க்கை. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினுடைய முதற்படி அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகம் ஜெபத்திலே தான் தங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறார். எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, ஜபித்தால் கர்த்தர் தருவார். இந்த பிள்ளைகள் அடம் பிடிக்கிறது தெரியுமா உங்களுக்கு? சாமான் கேட்டு அடம் பிடிக்கும். சில நேரம் சாப்பிடாமலாம் படுக்கும். நீங்கள் வாங்கி தராட்டி நான் இன்றைக்கு சாப்பிட மாட்டேன். உபவாசமும் அப்படித்தான் நமக்கு போகிறது. எப்படி? ஆண்டவரை விட்டு நாம் அடம் பிடிக்கிறோம். நாம் விருப்பம் போல வாழ்ந்து கொண்டு, விருப்பம் போல நடந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே நாம் அடம் பிடிக்கிறோம். வேதம் சொல்கிறது, வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்கினவனுடைய ஜெபமும் ஆண்டவருக்கு அருவருப்பானது. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். உலகத்திலே அநேக தெரிவுகள் இருக்கிறது. இந்த வாழ்க்கை முழுவதும் நாம் தெரிவு செய்கிற ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. இந்த தெரிவின் மத்தியிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நம்முடைய காரியங்களை செயற்படுத்துகிற போது, அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஒரு மனுஷன், ஒரு குடும்பம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். இந்த உலகமே நமக்கு எதிராய் வந்தாலும் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தார் நமக்கு தான் ஜெயம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறேன்? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது, அவர் கூடவே வருகிறது. இந்த உலகத்தின் முடிய பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னது அவர் நம்மோடு கூட இருப்பார். யாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கூட இருப்பார்? யாரெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்களோடு கூட இருப்பார். அவர்கள் சொல்வதை எல்லாம் ஆண்டவர் செய்வார். ஆபிரகாம் ஈசாக்குக்கு ஆண்டவர், நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்கிற இடத்திலே நீ குடியிருப்பாயானால் நான் உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளவு பெரிய வாக்கு தத்தம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உலகத்திலே யாரும் நம்மோடு இல்லாவிட்டாலும் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அது பெரிய பாக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறேன்?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணுவாயானால், என்னுடைய சொல்லுக்கு நீ செவி கொடுப்பாயானால் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொல்கிற இடத்திலே, நான் சொல்கிற தேசத்திலே நீ குடியிருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பது ஆண்டவருடைய பகுதி. ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவது யாருடைய பகுதி? நம்முடைய பகுதி. ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாம் ஒரு சந்திர தெய்வத்தை வழிபட்ட ஒரு மனிதன். யெகோவா தேவனை, யாவே தேவனை வணங்காத, கும்பிடாத ஒரு மனுஷன். நான் அப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர், உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை எல்லாம் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படி நீ போவாயானால் பல வாக்கு தத்தங்களை சொல்லி ஒரு இடத்துல சொல்றார், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதத்தை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்கிறது நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். ஏன்? தேவன் நம்மோடு இருந்தார், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்மை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஈசாக்குக்கு அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். 12ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசம்? எந்த தேசத்திலே நீ குடியிரு என்று ஆண்டவர் சொன்னாரோ அந்த தேசத்திலே, கேராரிலே அவன் குடியிருந்தான். அந்த தேசத்திலே அவன் குடியிருந்து அந்த தேசத்திலே விதை விதைத்த போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம், எந்த வருஷம்? பஞ்சமான வருஷம், வறட்சியான வருஷம், கஷ்டமான அந்த வருஷத்திலே தேவன் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அந்த தேசத்தில், எந்த தேசம்? ஆண்டவர் சொன்ன தேசத்தில் நீ குடியிரு என்று சொன்ன இடத்திலே அவன் குடியிருந்து அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அந்த வருஷத்தில், அந்த பஞ்ச வருஷத்தில், அந்த கஷ்டமான வருஷத்தில், அந்த குறைவுள்ள வருஷத்திலே அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற போது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவிசாய்த்து நம்மை அந்த சத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற போது, முதலாவது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். இரண்டாவது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, ஒரு மனிதன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற போது என்ன சொல்லப்படுகிறது? 3ஆம் வசனத்திலே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் இட்ட வாக்கு தத்தங்களை எல்லாம் நமக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். எல்லாரும் ஒரு தடவை ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? காலம் கடந்தாலும் கர்த்தர் சொன்னது நடக்கும். அவர் பொய்யுரையாத தேவன். மனம் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல. ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கடியான ஒரு காலம் வந்தது ஆபிரகாமுக்கு. அவனுக்கு வயது போனது, அவனுடைய மனைவியினுடைய கற்பம் செத்து போனது. இயற்கையின்படி, வைத்தியர்களுடைய திட்டத்தின்படி அங்கே பிள்ளை பெறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனாலும் ரோமரில் இருக்கிறது என்ன? வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசத்திலே அவன் இருந்தான். வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்றுவதிலே அவர் எப்பொழுதும் உண்மையுள்ளவராயிருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு எந்த சூழ்நிலைகளோ எந்த வைத்திய அறிக்கைகளோ தடையாய் அமைய போவது இல்லை. அவர் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குறது. மனுஷரால் முடியாதெல்லாம் நம்முடைய தேவனாலே முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் சொன்னதை செய்கிற தேவன். நாம் கடந்து போகிற பாதை வனாந்தரமாய் இருந்தாலும் ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கு நாம் மெய்யாய் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கிற போது அங்கே ஆண்டவர் நமக்கு ஊற்று கண்களை திறப்பார். அங்கே நம்மை மேக ஸ்தம்பத்தினாலே பாதுகாப்பார், அக்கினி ஸ்தம்பத்தினாலே பாதுகாப்பார். அணு தினமும் நாம் கையேந்தாத படிக்கு ஆண்டவர் நம்மை போஷிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை. ஆண்டவர் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை. ஈசாக்குக்கு சொன்னார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எப்பொழுது நிறைவேற்றுவேன்? நான் சொல்கிற அந்த இடத்திலே நீ குடியிருக்கிற போது. ஹல்லேலூயா. மனம் போன போக்கிலே அலைந்துட்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற காரியம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை இல்லை. எடுத்ததுக்கெல்லாம் ஜெபம், உபவாசம், காரியம், இதற்கூடாக நாம் நம்மை திருப்திப்படுத்துகிறோம். தேவையானது ஒன்றே. பல அலுவல்களை செய்து நாம் களைத்து போய் குறைபிடிக்கிறவர்களாய் மாற. அதுதான் மார்த்தாள் செய்தாள். என்ன பல வேலைகளை செய்து கடைசியிலே இயேசுவினிடத்திலே வந்து அவள் குறைபிடித்தாள். உமக்கு கவலை இல்லையா? இந்த பெண் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், தேவையானது ஒன்றே, அதை அவள் தெரிவு செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசிய வார்த்தையெல்லாம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை மொழிபெயர்த்து நம்முடைய சொந்த பாஷையிலே கொடுத்திருக்கிறார். என்னத்துக்கு? தன்னுடைய ஜனங்கள் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக. தேவன் அறியாத ஒரு தூரத்திலே இருக்கல, தேவன் அறியத்தக்கதாய் நம்முடைய கரங்களிலே வார்த்தையாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாயிருக்கிறது. இன்றைக்கு தேவன் தன்னை அறியத்தக்க விதத்திலே தன்னுடைய வார்த்தை கூட தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய கரங்களிலே இருக்கிறதெல்லாம் தேவன் யார் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், அவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தான் ஆண்டவர் இப்பொழுது எழுதி நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். யாரும் சொல்ல முடியாது நான் ஆண்டவரை அறியேன், யாரும் சொல்ல முடியாது எனக்கு ஆண்டவருடைய விருப்பம் எனக்கு தெரியாது, சொல்ல முடியாது ஆண்டவருடைய சித்தம் இன்னதென்று எனக்கு புரியாது. இல்லை, ஆண்டவர் எல்லாவற்றையும் எழுதி நம்முடைய பாஷையிலே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வசதியான சைஸிலே தந்திருக்கிறார். என்ன, கண் தெரியாதவர்களுக்கு பெரிய எழுத்திலே இருக்கிறது, பாக்கெட்டிலே வைக்கக்கூடியதாய் பாக்கெட் பைபிள் இருக்கிறது. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தைக்கெல்லாம் நாம் கீழ்ப்படுகிற போது தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். நாம் கும்பிடுகிற தெய்வம் பொய்யுரையாத தெய்வம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிற ஒரு சிறு உறுப்பாயினும் நிறைவேறாமல் போவதில்லை என்று ஆண்டவர் உறுதியாய் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். யாருடைய வாழ்க்கையிலே, எவருடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்றால், யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ. வெறுமனே நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுவதனாலேயோ, பிரேமை தூக்கி போடுவதனாலேயோ, அல்லது இவன் வேதாகமத்தை சுமந்து திரிவதனாலேயோ எந்த நமக்கு ஒன்றும் ஆகிவிடப் போவதில்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை என்றால் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை என்று தெரியுமா? இந்த இடத்துல வச்ச பைபிளை காணலை, நான் வைக்கிற சாமான் ஒன்றும் இருக்கிற இடத்துல இருக்கிறல்ல என்ற ஒரு பிரச்சனை. என்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமை தூக்கி வந்தோம் என்றால் கொண்டு வச்சா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தேடுங்கள், அப்பொழுதோ
கண்டடைவீர்கள் என்று அதை கண்டுபிடிச்சு இங்கே வந்து அதை வைத்து கொண்டிருப்பது. திரும்ப கொண்டு வைத்தால் திரும்ப அடுத்த ஞாயிறு அதை தேடுவது. இந்த வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறப் போவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்து நாம் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களுக்கு நம்மை கீழ்ப்படுத்த வேண்டும். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், தலைமைத்துவத்தை மோசேயின் இடத்திலே இருந்து பெற்று அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே வழி நடத்துகிற முயற்சிக்கிற போது ஆண்டவர் அவனை சொன்னார், நீ போய் ஜனங்களிடத்தில் சொல்லு, இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை தேவன் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுகிற போது அற்புதம் இயல்பாகவே நடைபெறும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறேன்? அதைத்தான் யோசுவாவுக்கு சொன்னார், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. இது தேவனிடத்திலே மனிதனிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று பரிசுத்தம். அப்பொழுது நான் அற்புதம் செய்வேன். அற்புதம் செய்வது யாருடைய பகுதி? தேவாதி தேவனுடைய பகுதி. நம்முடைய பகுதியை நாம் சரிவர செய்கிற போது, நம்முடைய பகுதியை நாம் சரியாய் கடைபிடிக்கிற போது ஆண்டவர் தன்னுடைய பகுதியை செய்வார். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ மதத்திலே இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறதை நாம் செய்ய விருப்பம் இல்லை, ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் என்ன செய்கிறோம் தெரிஞ்சு, அப்படி அந்த அன்னப்பறவை என்ன செய்யுமாம், தண்ணியும் பாலும் சேர்ந்து இருக்கிற இடத்துல அது தண்ணீரை விலக்கி விட்டு பாலை மட்டும் பருகுமா. அதே போன்று வாக்கு தத்தங்களை தேடி தேடி கீறி அதெல்லாம் வைத்துக்கொள்ளும். எந்த ஸ்டிக்கரும் நம்முடைய வீட்டிலே பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதியிருக்கிறோம், நாம் ஒட்ட வேண்டியது அதுதான். நம்முடைய பார்வைக்கு எப்பொழுதும் தெரிய வேண்டியது அதுதான். நாம் சாகாமல் இருக்க வேண்டுமானால் பாவம் செய்யக்கூடாது, அதையெல்லாம் விட்டுடுவோம். ஆண்டவருடைய ஆணைகளை, நமக்கு இட்ட வாக்கு தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற ஆயத்தமாய் இருக்கிறார். ஈசாக்கு அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் சொல்கிற ஸ்தானத்திலே நீ இருப்பாயானா உன்னுடைய தகப்பனாகி ஆபிரகாமுக்கிட்ட ஆணையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன். சொல்கிறவர் மனம் மாறாத தேவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நாம் செய்கிற போது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, அவர் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நமக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிங்கள் ஒருவர். 5ஆம் வசனத்தை வாசிங்கள். 5ஆம் வசனம், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். 4வது காரியம்தான், ஆண்டவர் சொன்னதை செய்தால் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறேன்? நாம் கனவு காண்கிற, நாம் முயற்சிக்கிற, நாம் பிரயாசப்படுகிற நம்முடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். எப்பொழுது ஆசீர்வாதம் கடந்து வரும் என்றால் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் என்பது. ஈசாக்குக்கு சொன்னார், நான் உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதித்தாரா இல்லையா? இன்றைக்கும் அது ஆசீர்வாதம் உள்ள ஒரு சந்ததியாய் இருக்கிறது. தேவன் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நாம் படுகிற பிரயாசம், நாம் இப்பொழுது காண்கிற கனவெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து இல்லையா? பேரண்ட்ஸ் யோசித்து பாருங்க. எந்த கடைக்கு போனாலும், நாம் உடுப்பு வாங்க போனால் அங்கே பார்க்குறோம், பிள்ளைக்கு இது வடிவாக இருக்கும் வேண்டாம், நாம் வாங்காமல் பிள்ளைக்குரியதை வாங்கிட்டு வருகிறோம். நம்முடைய கனவு ஆசைகள் எல்லாம் அவர்களை அழகு பார்க்க வேண்டும். நம்முடைய பரமபிதா நமக்கு சொல்கிறார், நீ என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானா, நான் சொல்வதை செய்வாயானா உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்.
ஒருவன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். கடைசியிலே அவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. வார்த்தை நமக்கு தெரியும், தெரியாதா? வசனம் எல்லாருக்கும் தெரியும், பைபிள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா எந்த அளவுக்கு நாம் அதற்கு கீழ்ப்படுகிறோம்? நாம் வேதத்தை அறிந்து கொள்வதற்காக மாத்திரமல்ல, வேதத்துக்கு கீழ்ப்படியும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வார்த்தைக்கு வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, எந்த ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவ வார்த்தைக்கு மெய்யாய் கீழ்ப்படிவார்களோ அவர்களோடு ஆண்டவர் கூட இருப்பார். அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு தேவனிட்ட ஆணை எல்லாம் நிறைவேற்றுவார். அவர்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றேதான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவை அழைத்த போது சொன்னார், நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். அப்படித்தானே சொன்னார்? நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். பின்பற்றுவது யாருடைய பகுதி? மனுஷரை பிடிக்கிறவளாய் மாற்றுவது யாருடைய பகுதி? அது தேவனுடைய பகுதி. நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்க ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். மாற்றுவதற்கு அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவரை பின்பற்றி வரும்படியா. எப்படி ஆண்டவரை பின்பற்றுவது? எப்படி ஆண்டவரை பின்பற்றுவது? ஆண்டவராய் இருக்கிற இந்த வார்த்தையினாக்கு நாம் கீழ்ப்படுகிறது தான் ஆண்டவரை பின்பற்றுவது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவரை கீழ்ப்படுகிறவன், நான் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவன் எல்லாம் அநேக வார்த்தைகளை சொல்லலாம். ஆனால் வாழ்க்கையிலே இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் நாம் சொல்வதெல்லாம் பொய். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. தேவையானது ஒன்று, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். தேவையானது ஒன்றுதான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. நாம் யாவரும் எழுந்து நிற்போம், யாவரும் எழுந்து நிற்போம். ஈசாக்குக்கு ஆண்டவர் சொன்னார், நான் சொல்கிற இடத்தில் நீ குடியிரு, அப்பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் தகப்பனுக்கிட்ட ஒவ்வொரு ஆணையையும் நிறைவேற்றுவேன். கடைசியாய் சொன்னார், உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். நம்முடைய சந்ததி பூமியை சுதந்திரிக்கத்தக்கதாய் தேவன் உயர்த்துவார். அதற்கு முதலாவது ஸ்டெப் நாம் எடுக்கணும். நாம் எடுக்கணும். நம் நிமித்தமாய் நம்முடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் தான் இந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று, சேனல். என்ன, அது அடைக்கப்படுமானால் அங்கே ஆசீர்வாதம் பொங்கி வழிய முடியாது. ஈசாக்குக்கு ஆண்டவர் சொன்னார், நான் சொல்கிற தேசத்தில் குடியிரு, அப்படி இருப்பாயானால் நானும் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பனுக்கிட்ட ஒவ்வொரு ஆணையும் நான் நிறைவேற்றுவேன். கடைசியாய் சொன்னார், உன்னுடைய மாத்திரமல்ல உன்னுடைய சந்ததியும் ஆசீர்வதி. உங்களுடைய அருகிலே உங்களுடைய பிள்ளைகள் இருந்தால், பேர பிள்ளைகள் இருந்தால் ஒரு தரம் பாருங்க அவர்களை. இவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கணும்னா என்ன? அவர்கள் இன்றைக்கு தரித்திரராய் எதிர்காலத்திலே வேதனை அனுபவிப்பதற்கு நீ ஒரு காரணமாய் இருக்கக்கூடாது.
ஆண்டவரை அறிந்த பிள்ளையாகிய நீ உன்னுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாயிருக்கணும். நாம் எதையெல்லாம் சம்பாதிக்காவிட்டாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் நம்முடைய சந்ததியை மாற்ற வேண்டும். அதற்கு ஒரே வழி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. மீண்டும் சொல்கிறேன், நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் முதலாவது தேவன் நம்மோடு கூட இருப்பார். இரண்டாவது நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது நமக்கு தேவன் இட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். நான்காவது நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பேர பிள்ளைகளை, நம்முடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். நான் பாஸ்டரிடத்திலே ஒப்பு கொடுத்து நான் விடைபெறுகிறேன்.